ஷே பாரத் மாதா பார்வதி வைர மீனாட்சி அரசியல்வாதி வச்ச செயலரை இப்போ அவன் வச்ச செயலரை அவன் உள்ளே போவான். இப்போ நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் அரசியல்வாதி வச்ச செயலறையில் இப்போ உள்ளே தூக்கி போட வைப்பார் கடவுள். அவன் வச்ச செயலரில் உள்ளே போன பிறகு அதுக்கப்புறம் இராணுவ வானரப்படை, முப்படை, தரப்படை எல்லா படையும் உள்ளே வந்த விட்டு அதுக்கப்புறம் தோண்டி அள்ளி எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே தான் சேர்ப்பார் கடவுள். முக்கால் சத்தியம். இப்போ சென்னை மெட்ராஸில் இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுவார் கடவுள். இப்போ டெல்லியில் ஒரு விளையாட்டு, இப்போ டெல்லியில் உள்ளவன் பூரா எல்லா ரிப்போர்ட் எடுக்கிறவன் பூரா இப்போ நீதிமன்றத்துலேருந்து நிற்க வைப்பார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ளவா வந்து கணக்கு எடு. மந்திரி இவ்வளோ கணக்கு இருக்குது, எம்எல்ஏ இவ்வளோ கணக்கு இருக்குது, எம்பி இவ்வளோ கணக்கு இருக்குது, மந்திரி முதலமைச்சர் இவ்வளோ கணக்கு வச்சுருக்கான். என்ன எப்படா காலத்துக்கு கையை ஆட்டுதான் எல்லாம் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் பூரா அவனுக்கு பூரா கடவுள் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பார். சேர்த்துக்கோ அப்படின்னா தாண்டா ஒட்டா வலிச்செல்ல முடியும். ஒட்டா வலிச்செல்ற டைம் தமிழ்நாடு, ஒட்ட வலிச்செல்ற டைம் வந்துச்சுடா நெருங்கி. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லியிலேருந்து இன்னும் உள்ளே வருவான், இன்னும் உள்ளே தள்ளுவார். மனசில் உட்காந்து மூளையை திருப்பி ஓடுறா, தமிழ்நாடுக்கு வாடா, நீதிமன்ற கோர்ட்டில் பாடுறா, இவளை கேஸ் வச்சு வழக்கா. அப்போ கவர்மெண்ட் லாயர் இவனை வச்சு தப்பிக்க விடுதான்ல, அவனுக்கு 7 நாட்டு சனி கொடியும் அந்த செத்த பேய் பேப்பர்லேயும் சேர்த்து மடித்து சனி பார்வையில் அவனுக்கு உட்காருது கவர்மெண்ட் லாயர். சிலுவத்தூர்லேருந்தே போகுது. இப்போ இன்னிலேருந்து சிலுவத்தூரில் இவனை தேடி வருவான் இராணுவ வானரப்படை தேடினவனை அடி நடு ரோட்டில் குடுப்பில் துவைச்சி எடுப்பான். என் மகனை கலெக்டரான்னு கேட்கடா. என்னடா கலெக்டர்? என் புள்ள உலகத்துக்கு சொத்துக்கு அதிபதிடா. என்னுடைய புள்ள வாரிசு, பூமிக்கு அதிபதி அவன் தான்டா. நாங்கள் 2 ஒரு உலகத்தை நடத்துவோம். இந்த பூமிக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி, பூமிக்கு இடத்துக்கு அதிபதி அவன் தான்டா. என் புள்ள பொம்பளை பிள்ளையும் என் மகன் இளையவனும் பொம்பளை பிள்ளை நாகராஜன் 3 பிள்ளைக்கும் சொத்துக்கு அதிபதி, பூமிக்கு அதிபதி 3 பிள்ளை தான்டா. முட்டா பேலை முக்கால் சத்தியம். உலகத்தன்மை நடத்துறது தப்புக்கு தண்டனை கொடுக்குற ஈஸ்வரன் பரமசிவன் அடி கொடுக்குற குடுப்பில் உள்ள மிதித்து தள்ளுறது பார்வதி அம்மா. முக்கால் சத்தியம். மிதிச்சே தள்ளுவேன் நானே. முக்கால் சத்தியம். நீ வச்ச செயலறையில் இப்போ அரசியல்வாதி உள்ளே தள்ளுவான். அரசியல்வாதி வச்ச செயலறையில் இவன் உள்ளே போகணும். இவன் போன விட்டு தான் அதுக்கப்புறம் வானரப்படை வச்சு இராணுவ வீரரை வச்சு ஒட்ட வலிச்சு எல்லக்கூடிய டைம் வந்து கொண்டே இருக்குது. சென்னை மெட்ராஸில் இன்னும் இறங்க வேண்டாம். இன்னும் நீதிமன்ற கோர்ட்டில் ஏன் உள்ளே தூக்கி போடலாங்கிற கணக்கு கேள்வி வரையில் எல்லாமே உள்ளே போவான்டா. திருச்சி போவான், தஞ்சாவூர் போவான், சென்னை மெட்ராஸுக்கு உள்ளே போவான், அப்படியா மதுரை போவான், தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டில் விருதுநகர் மாவட்டத்திலேயே அவனும் உள்ளே போவான். உட்காந்து காலை தூக்கி ஆட்டுதானா ரஸ்கல் பிச்சு ரபாரவே எடுத்து போடுவான். விளையாட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க மனுஷா கைலாசத்தில் பிதிக்கி எடுத்து போடுவார் கடவுள். முக்கால் சேர்த்தியை புரிஞ்சுக்கோடா மடப்பேலை முட்டா பேலை. ஆட்ட மாட ஆடிக்கிட்டு இருக்கியா, கணக்கு போட்டு கணக்கு உனக்கு இன்னும் கணக்கு உள்ளே ஏற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டா இருக்கா ராஸ்கல். துவைச்சு போடுவார் துவைச்சி. இப்போ சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர் கொடி அந்த செத்த பேப்பர் பணமோ இடத்தையும் சேர்த்து அவனுக்கு சனி பார்வையில் உட்காந்துருச்சு. இன்னையிலேருந்து உட்காந்துருவான் சனிக்கிழமை. இவனை ஆட்டில் இவனோட சொக்காரன் டெல்லியில் உட்காந்துருக்கான். இப்படியா சென்னை மெட்ராஸில் பயங்கரமான சொக்காரங்கள் இவனெல்லாம் பிடிச்சி ஆட்டில் இவனுக்கு கொடுத்தாச்சுடா கொடியும் செத்த பேப்பர்லேயும். அவனை யாரா தெற்குபாளையம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இவனையும் வந்தவொடனே பிதிக்கி எடுப்பான். யார் வானரப்படை இராணுவம் அப்படியே ரோட்டில் தூக்கி வெதரில் எடுத்துவான், எத்தி தூக்கி எறிவான். இதுக்கப்புறம் இவனை கவர்மெண்ட் லாயர், அதுக்கப்புறம் 2 மந்திரி விருதுநகர் மாவட்டத்தில் உட்காந்துருக்காரு. கணக்கு கொடுக்கலையாடா, கணக்கு கொடுக்காம விளையாடியாங்க. அப்போது ஒன்றைத்தான் பிடிப்பான். அப்படியா அரசியல்வாதி மொட்டா பேலை. இப்போ அடியை கேளு, அடி தருமடி விடப்போ 7 நாட்டு சனி ஏற்று பார்க்காம உன் குடும்பம் தின்னு கழிக்கா கொட்டல் ரோட்டில் தள்ளும். அந்த மாதிரி விட்டுருவான் 7 நாட்டு சனி முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா.